இன்றைக்கி சிவராத்திரியோட ஸ்பெஷல் ரெசிபியை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வறுத்து எடுத்ததும் அதோட தோலை உரித்து சைடில் வைக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் 1.5 கப் பொட்டுக்கடலையை போட்டு ரஃப்லி மிக்ஸி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் அதை போட்டு அதே ஜாரில் வறுத்து எடுத்திருந்தா வேர்க்கடலையை போட்டு அதுவும் ரஃப்லி மிக்ஸி பண்ணி போட்டுக்கலாம். அரை கப் கிரேட் பண்ணி வச்சுருந்த காஞ்ச தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை அது நல்லா வறுத்து போட்டுக்கலாம். நீங்கள் வெள்ளையாச்சும் எடுத்துக்கலாம், கருப்பு ரெண்டுத்தில் எந்த எள்ளை வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சதும் இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியாக போட்டு இதோட பாகு பண்ணிக்கலாம். சிவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், எந்த ரெசிபி செய்வீங்கன்னு. நான் இங்கே பொட்டுக்கடலை உருண்டை செய்யலான்னு செஞ்சிட்ருக்கிறேன். அதுக்கு வெல்லம் பாக்க தேவைப்படுது. பாருங்கள், பாக்க ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் பாக்க சூடாக இருக்கும்போதே நாங்கள் உருண்டை செய்யணும். அதுக்கு இந்த உருண்டை மிக்சருக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடாக இருக்கும்போது நாங்கள் உருண்டையோட ஷேப் கொடுக்கலாம். கையை கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும், நாங்கள் உருண்டை கட்ட முடியாது. சூடு ஆறிச்சுன்னா கட்டியாயிரும். அதனால் சூடாக இருக்கும்போது இதை உருண்டை கட்டணும். பாருங்கள், சூடாக இருக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் உருண்டை செஞ்சுக்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அடுத்து ஒரு பவுலில் ஜவ்வரிசி எடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணியை போட்டு நல்லா கழுவிக்கணும். மேலே இருக்கக்கூடிய எல்லாம் ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். நல்லா கழுவி எடுத்ததும் மறுபடியும் தண்ணியை போட்டு 3-4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சதும் அதோட தண்ணி எல்லாமே எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கணும். அதோட பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டு 1 கப்பு, அப்போது 2 டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலை அது வறுத்தெடுத்தது, கொஞ்சோண்டு ஜீரகம், சாப் பண்ணி எடுத்திருந்த கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பிசையணும். ஜவ்வரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி மிச்சம் இருக்கக்கூடாது, அப்போ தான் வடை நல்லா வரும். ஆமாம், நான் இங்கே ஜவ்வரிசியோட வடை செய்ய போகிறேன். நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டு கையிலேயே வடையோட ஷேப்பை நாங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு அது காஞ்சதும் ஒவ்வொன்றா வடையை போட்டு ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். வெளியிலிருந்து கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வடை செஞ்சு பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு வடை. நான் இங்கே ஜவ்வரிசி பாயசத்தோடு சர்வ் பண்ணுறேன். சிவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி நல்லா நான் இங்கே கொஞ்சம் பூவோடு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான்.